ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நேற்றுக்கு ஒரு நல்ல வின்னிங். ஏன்னா 3 ட்ராவுக்கு நம்மளுக்கு 2 ட்ரா கிடச்சிருந்துச்சி. ஸோ 1 PM கிடச்சிருந்துச்சி. அதோட நம்மளுக்கு 8 PM கிடச்சிருந்துச்சி. ஸோ 6 PM மட்டும் நம்மளுக்கு கிடைக்கல. 6/5/2026க்கு. ஸோ இதில் 1 PMல வந்து நம்ம ஆல் போலில் 1 அல்லது 5ன்னு கொடுத்துருந்தோம். அதை வச்சு நம்ம செட்டுகளை ஃபுல்லாக உருவாக்கியிருந்தோம். இந்த ட்ராவுடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து 691. ஸோ இதுக்கு முந்தின நாள் வந்து நம்மளுக்கு 8 PMல அடிச்சிருந்தாங்க 961. ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு 691 ஃபஸ்ட்டே அடிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே 1 நம்மளுக்கு ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு வந்து 691 அப்படியே வருமானு எனக்கு டவுட் இருந்ததுனால நான் வந்து அதை பிரித்து அடித்தேன். அதனால் இங்கே கவனிச்சிங்கன்னா 2 நம்பர்ஸில் நின்றுச்சு. இங்கே நம்மளுக்கு 162ன்னு நின்றுச்சு, இங்கே 189 இருந்துச்சு, அதே மாதிரி இங்கே 561ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 3 பைட்ஸ் இங்கே இருந்துச்சு. பாக்ஸ் போட்டிருந்தா 91க்கு வின்னிங் கிடச்சிருக்கு. அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ டபுளுக்கான சான்சஸ் இருந்துச்சு. ஏன்னா டபுள் 8 டபுள் 3 நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த 8 3 பழைய நம்பருங்கிறதுனால டபுளுக்கான சான்சஸ்ங்கிறதுனால நான் கீழே கொடுத்துருந்தேன். இருந்தாலும் நம்மளுக்கு நேற்றுக்கு வந்து 1 PMல நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி 6 PM பொறுத்த வரைக்கும் நம்ம 0 அல்லது 5ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த சி போர்டில் பொறுத்த வரைக்கும் 9 இருந்துச்சு. ஸோ இதில் ஒற்றைப்படையை நம்ம கவனிக்கலை. அதனால் நம்மளுக்கு வந்து 6 PM வந்து கிடைக்கல. 6 PMோட ரிசல்ட் வந்து 824. ஸோ இதிலேருந்து கவனிச்சிங்கன்னா ஒரு நம்பர் கூட இதில் இல்லை. ஸோ 2 மட்டும் நம்மளுக்கு மிடில் இருக்குது. ஸோ 6 PM நம்மளுக்கு கிடைக்கல நண்பா. ஸோ 8 PM பொறுத்த வரைக்கும் நம்ம மறுபடியும் வந்து அந்த 6-8 தான் ஃபாலோ பண்ணியிருந்தோம். அதனால் நம்மளுக்கு 8 கிடச்சிருந்துச்சி. அதே மாதிரி 2 நம்பர்ஸு நம்மளுக்கு பாக்ஸ்லேயும் கிடச்சிருந்துச்சி. இங்கே 782 இருந்துச்சு, அதே மாதிரி இங்கே 785. ஸோ கேம் டபுளுக்கான சான்ஸில் இருந்திருக்கு. ஆனால் பழைய நம்பர்னாலே டபுள் தான் வரும். ஸோ நம்ம வந்து சிங்கிள்லேயே இங்கே கொடுத்துருந்தோம். இதுக்கு முந்தின ட்ரா வந்து டபுள் கொடுத்துருந்தோம். ஸோ இதுதான் நம்ம நேற்றைக்கு கொடுத்த கெஸ்ஸிங் நண்பா. இதோடைய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 778 ரிசல்ட். ஸோ 2 நம்பர் இருந்துச்சு, 782 அண்ட் 785. வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் 7/5/2026 வியாழக்கிழமைக்கு கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். 1 PM 6 PM அதோட நம்ம 8 PM. ஸோ 1 PM பொறுத்த வரைக்கும் 1 PM ஆல் போர்ட் 1 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 அல்லது 3ன்னு கிடச்சிருக்கு நண்பா. 1 அல்லது 3 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1 அல்லது 3 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவுடைய 3 டிஜிட் பார்ப்போம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 1 3 கிடச்சிருக்கு. நேற்றுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 691. ஸோ 691 ஃபார்மெட் படி 69 ஃபார்மெட் ஓகே 69 ஃபார்மெட்டில் நம்மளுக்கு வந்து 1 அல்லது 3. ஸோ 3 வந்து டபுளுக்கான சான்சஸில் இருக்குது நண்பா. ஸோ 3 நம்மளுக்கு டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் 3 3 8 அப்படி இல்லட்டுன்னா 8 8 3 டபுளுக்கான சான்சஸில் இருக்கிறதுனால அதை நான் டபுளாக மாற்றிருக்கேன். 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 712க்கு சான்ஸ் இருக்குது. 7. ஸோ பாக்ஸ் தானே 172 கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 418க்கும் சான்ஸ் இருக்குது. 145க்கு சான்ஸ் இருக்குது நண்பா. 145. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது வந்து 4 வந்து அதிகப்படியாக அடிச்சிருக்காங்க நண்பா. ஸோ மறுபடியும் 4 இறக்குவாங்களாங்கிறது எனக்கு சின்ன சந்தேகம் தான். ஸோ ஃபார்மெட்டில் நம்மளுக்கு வந்து 2 செட்லேயுமே 4 இருக்குது. ஸோ 4 இருக்கிறதுனால எனக்கு 4ல் சின்ன டவுட் இருக்குது. ஒருவேளை 4 இல்லட்டுன்னா அதை 2ஆக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 5 செட்டு தான் இந்த ட்ராவுக்கான ஃபார்மெட்டு. 4 வந்து நம்மளுக்கு அவுட் டிஜிட் நண்பா. ஸோ அவுட் டிஜிட்டில் இங்கே செட்டு இருக்குது. அதனால் இந்த 418 வந்து நம்ம 418 அப்படியே இருக்கட்டும். ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். ஆனால் இந்த 145ங்கிறது வந்து நம்மளுக்கு 125 கூட மாற்றலாம். ஏன்னா 4 வந்து லோ சான்ஸில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த 418க்கு வந்து 4 தூக்கி விட்டுட்டோம்னா
782 மாற்றலாம் நண்பா. ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே 1 3 தான் இருக்குது. 782க்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் 8 வந்து நம்மளுக்கு அவுட் டிஜிட்டு. அப்படிங்கிறப்போ வந்து நம்ம வந்து 1ஐயும் 3ஐயும் தான் கையில் எடுக்கணும். ஸோ 3 கையில் எடுக்கிறதா இருந்தால் 381 மாற்றலாம் நண்பா. இந்த 4 வந்து நம்ம 3 மாற்றிக்கிறோம். ஸோ 3 மாற்றுறோம்னா 318 மாற்றலாம். 318. ஸோ 4 வந்து லோ சான்ஸுங்கிறதுனால நான் இந்த 418 ஃபார்மெட் நம்மளோட செட்டிங்கில் இருக்குது, கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஆனால் எனக்கு இது வேணான்னு தோணுது. அதே மாதிரி 145 வேணான்னு தோணுது. 4 வந்து அவுட் டிஜிட் காட்டுறதுனால. அதனால் 145க்கு பதிலாக நான் 125ம் 418க்கு பதிலாக நம்ம 318ஆகவும் எடுத்துப்போம். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதில் எப்படின்னு பார்த்துக்குங்க. நம்ம வந்து உங்கள் முன்னாடியே ஓப்பனாக நான் ஃபார்மெட்லேருந்து தான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தனிப்பட்டு இதில் எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் நம்மளுக்கு 1 PM நம்பர்ஸ். இப்போ 6 PM பார்ப்போம். இதில் எதுவுமே எடுத்து வச்சு கொண்டு வரல நண்பா. வீடியோவில் நான் லைவாக கொடுக்குறது பதிலாக டேரெக்டாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆல்போர்ட் 6 PM ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6 இருக்குது. 6 அல்லது 0. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 0. 6 அல்லது 0 6 PM கிடச்சிருக்க நம்பர். ஸோ நேற்றுக்கு 6 PM நம்மளுக்கு கிடைக்கல. இப்போ நம்மளுக்கு 6 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. வந்துச்சுன்னா நம்மளுக்கு 3 டிஜிட் என்னவாக இருக்கும்? 3 டிஜிட்டு கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 824. ஸோ 824 ஃபார்மேட்டு 824 ஃபார்மேட் படி நம்மளுக்கு வந்து கேம் சிங்கிள் மாதிரி தான் காட்டுது. ஸோ டபுளுக்கான சான்சஸ் கம்மி தான். ஸோ எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிங்கிள் காட்டுது. ஆனால் வந்து சிம்பிள் கெஸ்ஸிங்கில் டபுள் காட்டுது. ஸோ நம்ம இதில் ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுப்போம். 60 வர்றதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 501க்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து 045க்கு சான்ஸ் இருக்குது. 689க்கு சான்ஸ் இருக்குது. 689. சிக்ஸை பொறுத்த வரைக்கும் 156 எடுக்கலாம் நண்பா. 156 எடுக்கலாம். அடுத்தது 126க்கும் சான்ஸ் இருக்குது. 126. ஸோ இது நம்மளுக்கு 6 PM கிடச்சிருக்க நம்பர். ஸோ இதில் உங்கள் கெஸ்ஸிங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. ஆனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஈஸியாக எடுக்கிறது கிடையாது நண்பா. கஷ்டப்பட்டால் மட்டும் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்கும். நம்ம கஷ்டப்பட்டு தான் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவுக்கான 1 PM அண்ட் 6 PM பார்த்துட்டோம். இப்போ நம்ம 8 PMக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 8 PM ஆல்போர்ட் 8 PM ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் பழைய நம்பர் வந்து 86. பழைய நம்பர் நம்மளுக்கு 86. ஸோ 86க்கு மாற்றாக இந்த ட்ராவில் எக்ஸில் வந்து 3 அல்லது 5 அப்படிங்கிறதுனால நான் 3 5 எடுத்துக்கிறேன். ஆல்போர்டில் 3 அல்லது 5 நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 3 அல்லது 5 நின்றுச்சுன்னா நம்மளுக்கு நேற்றுக்கு வந்து 778 இருந்துச்சு. அப்போ 778 ஃபார்மெட்டு 778க்கு ஃபார்மெட்டு 778 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தனி நம்பராக தான் இருக்குது. ஸோ த்ரீ 5க்கு கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 307 நண்பா. 3 டிஜிட்டில் கிடச்சிருக்க நம்பர். ஸோ 3 அல்லது 5 ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கு வந்து 307. ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு 778 அடிச்சிருந்தாங்க. ஸோ ஃபார்மேட் படி இது ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 307ங்கிறது 7 அடுத்த சி போர்டுக்கு தான் வரணும்.
அடுத்ததாக பார்த்தோம்னா 563 நண்பா, 563. ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்மெட்லேயே இருக்குது. $580. $392 நண்பா, 392. அடுத்தது பார்த்தா நம்மளுக்கு 560 எடுக்கலாம் நண்பா, 560க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய 8 PM கெஸ்ஸிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட லைக்கு நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியம். சிம்பிள் மெத்தடில் இருந்து நம்ம எடுத்திருந்தாலும் நம்ம XYZ நம்ம பயன்படுத்துறதுனால தான் நம்மளுக்கு இந்த ABC போர்டு எல்லாமே கிடைக்கிது. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஆனால் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து போனால் பயன்படுத்திக்கங்க. இது எல்லாமே நம்மளுடைய இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸ். ஸோ இன்றைக்கி 7ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 1 PM 6 PM 8 PM பார்த்துருக்கோம். வியாழக்கிழமை ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.